அதாவது நிறைய பேர் பல இடத்துல சொல்றாங்க விசில் தான் அடிக்கும், விசில் தான் அடிக்கும்னு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். விஜய் சார் பாருங்க, இப்ப கூட விசில் அடிக்குது. நான் இப்பவும் சொல்றேன், நிறைய பேர் சொல்றாங்க நிறைய இடத்துல கண்டிப்பாக விசில் தான் அடிக்கும் அப்படின்னு. ஏன் ஓப்பனாவே சொல்றேன்னு பாருங்க, இப்ப கூட விசில் அடிக்குது. விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற கருத்தை நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனா ஒண்ணு, விஜய் சார் நீங்க ஜெயிச்சீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜெயிச்சீங்கன்னாக்க நீங்க ஜெயிப்பதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய ரசிகர்கள் இல்ல, உங்களுடைய தொண்டர்கள் இல்ல, லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இல்ல, பொதுமக்கள் இல்ல, தாவேகா. விஜய் சார் நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் ரெண்டே பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். நிறுத்த, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்கிறோம். ஏன்னா உங்களுக்காக விஜய் சார், உங்களுக்காக அயராது பாடுபட்டவங்க தான் அந்த ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். ஏன்னா உங்களை பத்தி அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணிட்டே இருந்தாங்க, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, விஜயை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால கண்டிப்பாக தாவேகாவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க ரெண்டு பேர் தான். ஒன்னு சாட்டை துரைமுருகன், இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கல்ல, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க ஓட்டு எனக்கு போடுங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொன்னா யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்காங்க. நீங்க செவத்துல எழுதி வச்சிருப்பாங்க, இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு. அங்கதான் போய் சிறுநீர் கழிப்போம். இது ஒன் வே, இந்த ரூட்ல போவாதீங்கன்னு சொல்லுவோம், அந்த ரூட்ல தான் போவாங்க. அதே மாதிரிதான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. மக்கள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. ஓஹோ, அப்போ வந்து நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் போல, நமக்காக அவங்க கேன்வாஸ் பண்றாங்க போல அப்படின்ட்டு தான் சாட்டை துரைமுருகனும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சொல்லியதை அப்படியே செயல்படுத்தி இன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே இருந்து விசிலடிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அவங்க ஆட்சியை பிடித்தால் அதற்கு காரணம் ரெண்டே பேர் தான். விஜய் சார் அப்ப சொல்லிட்டு இருப்பாரு, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிப்பதற்கு ரெண்டே பேர் தான் காரணம். ஒன்னு பிக் பாஸ் ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அதனால விஜய் சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னாக்க என்னுடைய ரிக்வெஸ்ட், இது வந்து லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க மூலமா சொல்ல, நான் இந்த கூல் சுரேஷ் உங்களுடைய ரசிகனாக, கூல்னு செயின் போட்டதுனால உங்களுடைய ரசிகனாக உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்னு கேட்கிறேன். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து மெரினா பீச்ல நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பிக் பாஸ் ஜூலி அவர்களுக்கும் செலவு வைக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வந்து தேடி கொடுத்திருக்காங்க பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகனும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய ரெண்டு சிலைகளையும் பொன்னான அந்த மெரினா பீச்ல வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று லீடர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 30 நாள் ஆயிருக்கு. அந்த 30 நாளை கொண்டாடும் விதமாக இன்று ரெடில்ஸ் அங்கே உள்ள பிவிஆர் தியேட்டரில் ரசிகர்களோட படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹீரோஸ் படங்கள் கூட ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் அவ்வளோதான் தாக்கு பிடிக்குது. ஆனால் தன்னுடைய 2வது படத்திலேயே லெஜண்ட் அவர்கள் வெற்றிகரமாக அவருடைய முத்திரையை பதித்து இன்னைக்கு 30வது நாள்ல இன்னைக்கு நான் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது கூட ஹவுஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்படி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான கதையை கொடுத்திருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள். அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடித்திருப்பவர் லெஜண்ட் அவர்கள். அந்த லீடர், அந்த கதாபாத்திரம் நீங்க பார்க்கும்போதே படத்துல வந்து மாறன் சக்திவேல் அப்படின்ற கதாபாத்திரம் தான் நம்மளுடைய மனசுலே தெரியும். அந்த அளவுக்கு கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்காரு. அந்த அந்த கதாநாயகனாக நடித்துள்ள லெஜண்ட் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது ஹாலிவுட்ல உள்ள நடிகர்கள் எல்லாம்
நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பாத்தீங்கன்னா அவரோட கண்ணு மட்டும்தான் நடிக்கும், அப்படி கண்ணு மட்டும்தான் நடிக்கும். அந்த மாதிரி அவருடைய நடிப்பு பக்காவா இருக்கு. அதே மாதிரி ஃபைட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாக்கி ஜான் ஜெட்லியோட படங்கள், ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவா இந்த படத்துல ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி இது எல்லாமே நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு லெஜண்ட் அவர்கள். எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்க தன்னுடைய 2வது படத்திலேயே இவ்வளவு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ரசிகர்கள் எல்லாமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதற்கு காரணம் லெஜண்ட் அவர்கள் தான். தன்னுடைய நடிப்பால் என்னால இப்படியும் ஒரு நடிப்பை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த லீடர் படமா கொடுத்திருக்காரு. லீடர் 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 இல்ல, அதாவது நம்ம கெட்ட விஷயங்கள் பண்ணாதான் மக்களுக்கு எதுவும் டிஸ்டர்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இது ஒரு நல்ல விஷயம். இந்த படம் லீடர் படம் 30வது நாளை தொடர்ந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்க பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்தது. இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்களே, ஒரு லீடர் படம் ஒரு வெற்றி படம் ஓடுனதுக்காக நாங்க மக்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறோம், அது டிஸ்டர்பான்னு கேக்குறீங்களே. இதே நீங்க ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்க கேட்க முடியுமா? அந்த அரசியல்வாதியை பார்த்து கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு உள்ள செயலாளர், மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அவங்க இவங்க லொட்டு லொசுக்கு எல்லாருமே என் தலைவனை பத்தி நீங்க அப்படி பேசியா இப்படி பேசியான்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு குணமும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களை எப்போதுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி, உதாரணத்துக்கு சுதாகர், அவர் கூட எப்பவுமே ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கணும், பொதுமக்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளதுனாலதான் நாங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இனிப்பு வழங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட கதாநாயகன் லெஜண்ட் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்காக நன்மைகள் மட்டுமே செய்யணும், தீமைகள் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்திருக்காரோ அதே மாதிரிதான் புரட்சி தலைவரின் பாதையில் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் அதே மாதிரி மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எப்பவுமே நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் நாங்க எல்லாருமே செயல்பட்டுட்டு வரோம். அது பாக்குறவங்க கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும். ஏன்னா காய்ச்ச மரத்துலதான் கல்லடி போடும். ஏன் இவ்வளவு ஏன் இந்த வெற்றி படம் 30வது நாள் ஓடிட்டு இருக்கிறதுனால லீடர் படத்துல ஓடிட்டு இருக்கா நிறைய பேருக்கு ஆச்சரியம். என்னப்பா அது நம்ம படம்லாம் ஓட மாட்டுது, லீடர் நடிச்ச படம் 2வது படம் இவ்வளவு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்க அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் இருக்கதான் செய்யும். ஆனா நாங்க லட்டு கொடுக்கும்போது அந்த மக்கள் அவங்களே சாப்பிட்டுட்டு எனக்கு லீடர் அவர்களே ஊட்டி விட்ட மாதிரி இருக்குங்க, அந்த இனிப்புல அந்த ஒரு சாக்லேட்லயும் அந்த லீடர் அவர்கள் தான் தெரியுறாங்க, லெஜண்ட் அவர்கள் தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இது எல்லாமே லீடர் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சுதாகராக இருந்தாலும் சரி, முத்துத்துறையாக இருந்தாலும் சரி, ஹைட் சுரேஷாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த சேவைகள் போய் சேரும். அதுதான் லீடர் லீடர் லீடர். இவர் 2 வார்த்தை பேசுறாரு. இவர் பேசுறாரு. மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்று பாத்தீங்கன்னா லீடர் லெஜண்ட் அகில இந்திய லெஜண்ட் அண்ணனுடைய தலைவருடைய படம் இன்றைக்கு 30வது நாள் உலகம் ஃபுல்லாம் 30வது நாள் ஒரு வெற்றிகரமாக அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 100வது நாளை நோக்கி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களும் சரி ஆதரவு பெற்ற படம் லீடர். ஒரு தரமான படம். இந்த பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய படம். அண்ணன் படம் வேற லெவல்ல வந்திருக்கு. இந்த படம் தலைவருடைய படம் ஒரு மாசான படம். அதனால இன்றைக்கு நம்ம அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக 30வது நாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடணும். எல்லாரும் ஸ்வீட்டு கொடுத்து கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடணும். இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் சுரேஷ் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சி கலந்து கொண்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மால் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ல இருக்கு. பிவிஆர் மால் ஒரு பிரபலமான தியேட்டர். ஆமா, கேலக்சி மால். அது மேனேஜர் சார் இன்றைக்கு யுவராஜ் சார் நம்ம கூட நீங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பாக யுவராஜ் சார் இன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடினாங்க. தியேட்டருடைய மேனேஜர் அவர் சாருக்கு எங்க ரசிகர் மன்றம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்துல உங்களோட சந்தோஷமா கொண்டாடுறோம் எல்லாத்தையும். லீடர் கேட்டவன அப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
பேரு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேரு சும்மா வாய் வார்த்தைக்காக, கேமராக்காக நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்க சீமான் அண்ணன் அவர்களை தோக்கடிச்சீங்கன்னாக்க உங்களுடைய தாய் தந்தையை தோக்கடிப்பதற்கான சமம். உங்களுடைய தாய் நாட்டை பாகிஸ்தான்காரனுக்கு விற்றதாக சமம். புரியுதுங்களா? நமக்காக எத்தனை வருஷம் வெயிலையும் மழையிலையும் புயல்லையும் அவ்வளவு பாடுபட்டு இருந்தார் அந்த சீமான் அண்ணன் அவர்கள். நான் இப்பவும் சொல்றேன், அந்த நாம் தமிழர் கட்சிக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல, அந்த தனி ஒரு மனிதன் அந்த சீமான் அண்ணன் அவர்களுக்காக சொல்றேன். மற்ற தலைவர்கள் கூட, அரசியல் தலைவர்கள் கூட தேர்தல் அறிக்கையில வெறும் பேப்பரை மட்டும்தான் காமிச்சாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆனால் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று ஒரு வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த கருத்தை சொன்னார். நான் முதலமைச்சரானா இதெல்லாம் பண்ணுவேன், கிராம மக்களுக்கு இதை பண்ணுவேன், படிச்ச மக்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு. அந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உழவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் செய்பவன் எல்லா தொழிலாளிகளுக்குமே பக்க துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ஆனால் ஏதாவது இந்த எலெக்ஷன்ல ஒரு தவறுதலான ஒரு செய்தி வந்தால் நீங்க உன்னுடைய அண்ணனை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய சித்தப்பாவை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய பெரியப்பாவை இழந்து விட்டீர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க. இவ்வளவு நாள் நோக்கடிச்சீங்கன்னாக்க உங்க தாய் நாட்டை நீங்க விட்டுறதுக்கான சமம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல அவர் சார் இப்ப வந்தவர். நான் இன்னமும் சொல்றேன், நான் விஜய் சாரோட ரசிகன், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் விஜய் சாரை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க. அதே மாதிரி சீமான் அவரும் புதுசா தானங்க வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. விஜய் சாரு கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆண்டவனே வந்து ஆட்சி அமைச்சாலும் நம்ம உழைச்சாதாயா சோறு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். இன்னைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு அதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இதை செய்வேன்னு நீங்க அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கீங்களே. ஆனால் ஆட்சிக்கு வராமலே புரட்சி தலைவர் மாதிரி இந்த புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள் இன்றும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவியாக வேலை வாய்ப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறார். பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பல சிறுவர் சிறுமிகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இன்ன வரைக்கும் மக்கள் மனதில் முதல்வராக இருந்து கொண்டிருப்பவர் தான் இந்த லீடர் அவர்கள், இந்த லெஜண்ட் அவர்கள். ஓகே, இல்ல நான் சொல்றேன், நீங்க எது ஆசைப்படுறீங்க பாருங்க. அங்க இருந்து யாரோ ஒருத்தர் டிவிக்குன்றாரு. உங்களுக்கு எதுப்பா? டிஎம்கேவா? உங்களுக்கு பிஜேபியா? என்னப்பா இப்படி எல்லாருமே ஆளுக்காக அதாவது வேணும்னாக்கா என்னதான் பண்றது? நான் இப்பவும் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. ஆண்டவனே வந்து ஆட்சி அமைத்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. புரியுதா? அதனால நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறான். அந்த தம்பி டிவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்னப்பா கை தட்டுறீங்க? ஓ, நீங்க நாம் தமிழர் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பாத்தீங்களா? டிவிக்கு நீங்க டிஎம்கே. இதுல பாருங்க, நாம் தமிழர். இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாருக்குமே எல்லா கட்சிகள் மேலேயுமே ஒரு ஆசை இருக்கு. ஒன்னும் இல்ல, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு அரை நாள் பொறுத்துக்குங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து சேரும். ஓகே லீடர்.